வணக்கம். மின்சார பில் எகிறுகிறதா? மின்சாரத்தில் பில் 100 to 150 யூனிட்டுகள் உடனே குறைப்பதற்கான சில முக்கிய டிப்ஸ்கள். மின்சார பில்லில் இப்பொழுது 500 யூனிட்டுகள் வந்தால் 1725 ரூபாய். அதுவே 600 யூனிட்டுகள் என்றால் 2750 ரூபாய். இதனால் நம்மில் பலர் இந்த யூனிட்டுகளை எப்படி குறைக்க வேண்டும் என்று தெரியாமல் விழிக்கின்றார்கள். இதோ உங்களுக்கான முக்கிய சூப்பர் டிப்ஸ். இது பலருக்கும் தங்கள் வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணி பார்த்த மெத்தட் தான். இதை பலருக்கும் சொல்லி பயனடைய செய்து அவர்கள் அனைவரும் பயன்படுத்தி இதனால் பணத்தையும் மிச்சப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா? அது எந்த மாடலாக இருந்தாலும் சரி, முதலில் நீங்கள் அதற்காக வைத்திருக்கும் ஸ்டெபிளைசரை உடனே எடுத்து விடுங்கள். காரணம், இது இனிமேல் தேவையில்லை. அது 2 மாதங்களுக்கு சராசரியாக 30 முதல் 45 யூனிட்டுகள் மின்சாரத்தை சாப்பிடுகிறது. இப்போது வரும் அனைத்து ஃப்ரிட்ஜ்களிலும் SMS அமைப்பு பொருத்தப்பட்டு இருக்கிறது. எனவேதான் ஸ்டெபிளைசர் இனி தேவையில்லை. 2வது, இது போல டிவிக்கும் ஸ்டெபிளைசர் தேவையில்லை. எனவே இப்போது எடுத்து விடுங்கள். 3வது, உங்கள் வீட்டில் ஃபேன் இப்போதைய புதிய மாடலாக VLDC ஃபேனாக மாற்றிவிடுங்கள். சராசரியாக 60 யூனிட் மின்சாரம் மிச்சமாகும். 4வது, பழைய சோக் டைப் டியூப் லைட்டுகளையும் LED டியூப் லைட்டுகளாக மாற்றி விடுங்கள். இப்படி மாற்றம் செய்துவிட்டால் ஒரு டியூப் லைட்டுக்கு 4 யூனிட்டுகள் வரை மின்சாரம் மிச்சமாகும். 5, மோட்டாரை சிறிய வகையில் சர்வீஸ் செய்து அதன் பேரிங்களுக்கு கிரீஸ் அடித்து விடுங்கள். இதன் காரணமாக சராசரியாக 10 யூனிட்டுகள் மின்சாரம் மிச்சமாகும். 6, வாஷிங் மிஷின், RC பில்டர், மிக்சி முதலியவை நிறைய மின்சாரத்தை அதிகம் எடுக்காது. அதனால் இது அதிகமாக ஓடுகிறது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். 7, உங்கள் வீட்டில் AC ஆனது இன்வெர்டர் AC என்றால் ஸ்டெபிளைசர் தேவையில்லை. உங்கள் AC நேம் பிளேட்டை அல்லது அதன் நன்றாக கவனித்து பாருங்கள். அதில் இன்புட் ரேஞ்ச் 140 to 260 என்று போட்டிருந்தால் ஸ்டெபிளைசர் வைக்க தேவையில்லை. AC ஃபில்டரை 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒழுங்காக கலட்டி சுத்தம் செய்து போட வேண்டும். இதனால் சராசரியாக 15 யூனிட் மின்சாரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். 8வது, இது எல்லாம் தான் கூறும் கட்டுக்கதை, தேவையில்லை. மேலும் பொழுதுபோக்கு போல நாம் சும்மா அடிச்சு விடல. என் வீட்டில் கூட நான் இதனை நன்கு பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு தான் மேற்கொண்ட குறிப்புகளை தந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால், ஃபோல்டு ஃபேனை 3 எனது வீட்டில் போட்டிருக்கிறேன். இதன் காரணமாக எனக்கு 120 யூனிட்டுகள் வரை சர்வசாதாரணமாக மின்சாரம் மிச்சமாகுது. இதனால் பணம் சேமிப்பு செய்யப்படுகிறது. 9, ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசரை நான் எப்போதுமே பயன்படுத்தியது இல்லை. 2007 வாங்கிய ஃப்ரிட்ஜ் இன்று வரை ரிப்பேர் ஆகாமல் நன்றாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பு, நீங்கள் இதனை அறிந்து அடுத்த நொடியே அனைத்தையும் மாற்றி அமைத்து பணத்தை சேமிங்கள். உங்களுக்கு தெரியுமா, 72% ஃப்ரிட்ஜுகளுக்கும் மற்றும் ஏசிகளுக்கும் ஸ்டெபிளைசர் மூலம்தான் ரிப்பேர் ஆகிறது. நன்றி. கீதம் தொலைக்காட்சி.